காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா கிளைமேட்டு கொஞ்சம் கூலாக இருந்தது. இந்த கிளைமேட்டு பார்த்து என்னோட பொண்ணு சொல்லுவாள், இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் சூடாக சாப்பாட்டில் நல்ல மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு. அது சும்மா ஒன்றும் சொல்லலைங்க, காலையில் மீன்காரு பார்த்ததுனால தான் அவள் சொன்னான். ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது. எப்போவுமே போதுமாக சொல்கிற அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுத்தா கண்டிப்பாக என் பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறோம், கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு. அதுக்கு வேண்டிய காலையிலேயே அயலை மீன் வாங்கியிருந்தேன். இது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு வேண்டி முதல்ல நம்ம வறுத்தரிச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 4 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அதாவது கருகாத அளவுக்கு கலர் சேஞ்சாகவும் செய்யணும், ஆனால் கருகவும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ரெடியாக்கினதுக்கப்புறமா இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி அதை மாற்றி வச்சதுக்கப்புறமா மீன் குழம்புனாலே மண்சட்டி தானே, அதனால ஒரு 4 டீஸ்பூன் கோகனட் ஆயில் மறுபடியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், இதெல்லாம் சூடாகி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 5 சின்ன வெங்காயம் கூட சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது சேர்த்து மறுபடியும் இது கூடவே நம்ம 2 நல்ல பழுத்த தக்காளி, 2 மீடியம் சைஸில் உள்ள தக்காளி கூடி அதையும் நம்ம இது போல் மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா சூடாக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் குடம்புளியாக்கு நம்ம சேர்த்துறது. கேரளாவில் நம்ம மீன் குழம்புனாலே இந்த மாதிரி புளி தான் சேர்த்தணும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாதா புளியோடு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, லைட்டாக சூடாக தண்ணி ஏற்றினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போது தண்ணி மாதிரி இருந்தாலும் எல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக திக்காகும். இப்போது இந்த மாதிரி நம்ம மீன் குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த மீன் போட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குழம்பு மட்டும் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம எல்லா மீனும் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 மினிட் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃபைனலி ஒரு 2 டீஸ்பூன் கோகனட் ஆயிலும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி அதையும் இதில் போட்டு மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கேரளா ஸ்பெஷல் வறுத்தடித்த மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.